ஏப்ரல் 23 தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்க போகுது. மே 4 ஓட் கவுண்டிங் நடக்க போகுது. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே டிஎம்கேக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. டிவிக்கே ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே தளபதி விஜய் ஒரு மாசான டிசிஷன் எடுத்திருக்காரு. அது என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண அடுத்த நிமிஷத்துல இருந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால ஒரு முக்கியமான சேஞ்ச் நடந்திருக்கு. சீஃப் மினிஸ்டர் பவர்ல இருந்து ஸ்டாலினும் செக்ரட்டேரியட்ல இருந்து அவரோட போட்டோஸ் எல்லாத்தையுமே எலெக்ஷன் அபிஷியல்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது எலெக்ஷன் நடக்க சொல்ல நார்மலா நடக்கிறது தான். இன்னொரு சைடு நேற்று தளபதி விஜய் சிபிஐ என்கொயரி முடிச்சிட்டு டெல்லியில ஒரு மாஸ் சம்பவம் பண்ணியிருக்காரு. டெல்லியில இருந்து சிபிஐ ஆபீஸ்க்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான ஃபேன்ஸ் அண்ட் டிவிகே சப்போர்ட்டர்ஸ் கூடி இருந்தாங்க. என்கொயரி முடிச்சிட்டு விஜய் வெளியே வந்த உடனே காரோட சன்ரூஃப்ல ஓபன் பண்ணிட்டு மேல நின்று ஃபேன்ஸுக்கு எல்லாம் தரிசனம் கொடுத்திருக்காரு. அங்க இருந்த ஃபேன்ஸ் எல்லாருமே பூ தூவி விஜயை ரொம்பவே செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த சீன் தான் சோஷியல் மீடியால இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. யூஸ்வலி சிபிஐ என்கொயரின்னு சொன்னாலே நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனா இங்க என்ன நடந்ததுன்னா சிபிஐ என்கொயரி முடிச்சிட்டு விஜய் செம மாசம் வெளியே வந்திருக்காரு. அதை பார்த்து டிவிகே சப்போர்ட்டர்ஸ் அண்ட் அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் தலைவனா இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்ல சுத்திட்டு இருக்காங்க. இப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதால போலீஸ் கண்ட்ரோல்ல ஒரு முக்கியமான சேஞ்ச் நடந்திருக்கு. முன்னாடி போலீஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருந்தது. அதனால டிவிகேவோட மீட்டிங்ஸ்க்கு பர்மிஷன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ போலீஸ் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. சோ இனி தளபதி விஜயோட பப்ளிக் மீட்டிங் அண்ட் கேம்பெயினுக்கு யாருமே தடப்பட முடியாது. அதனால தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, நேத்து விஜய் கார் மேல நின்று ஃபேன்ஸுக்கு தரிசனம் கொடுத்தது ஜஸ்ட் கிரீட்டிங் இல்ல, அது ஒரு ஹிடன் மெசேஜ். இனிமே என்ன யாரும் தடுக்க முடியாது, இனிமே தான் என்னோட கேமே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு அந்த சீன். இப்போ எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் ஆயிடுச்சு. சோ இனி தளபதி விஜய் தமிழ்நாடு ஃபுல்லா கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண போறாரு. பொலிட்டிக்கல் ஃபீல்ட்ல மாஸ் கேம் இனிமே தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ரிசல்ட் என்ன ஆகுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.